சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாசத்துல நம்ம புஷ்பாக்காவை மிஞ்ச யாராலையும் முடியாது. சும்மா இருட்டி, எப்ப பார்த்தாலும் உனக்கு நக்கலும் நையாண்டி தான். உண்மையை சொன்னா உனக்கு நக்கலும் நையாண்டி மாதிரி தெரியுதாக்கா? நடக்கட்டு நடக்கட்டு. இன்னைக்கு நம்ம ஊர்ல வியாழக்கிழமை சந்தை உண்டுல? ஆமாக்கா உண்டுலக்கா. எல்லா பொருளும் தான் கிடக்குமா, என்ன தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? எல்லா பொருளும் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். இந்த சக்கப்பழம் வந்திருக்க என்னவோ தெரியலையே. இக்கோ சக்கப்பழம் சீசன் ஆரம்பிச்சாச்சு, உனக்கு தெரியாதாக்கா? போன வாரம் சந்தையில நிறைய போட்டிருந்தான், நிறைய வந்து கிடந்துக்கா. அப்ப அந்த மனுஷன்ட்ட போன் போட்டு சொல்லணுமே, வரும்போது சக்கப்பழத்தை வாங்கிட்டு வந்துருவார்ல. இப்ப நானே போய் பார்த்து எடுத்து வாங்கிட்டு வந்துருவேன். செமடாட்டு தலையில வச்சு கொண்டு வர முடியாது பத்தியா, வெயிட்டா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். இந்த மனுஷன் தான் பைக்ல தூக்கி வச்சு கொண்டு வந்துருவாரு. எனக்கும் சக்கப்பழம் தான் உசுருக்கா. ஏக்கோ ஒண்ணு செய்யி, நல்ல பெரிய பழமா பார்த்து ஒண்ணு வாங்கி அண்ணன்ட்ட கொண்டு வர சொல்லு. நான் ஒரு பாதி நீ ஒரு பாதி எடுத்துக்கலாம். தூட்டு வேணா தந்துருந்தேங்கா. இடி சக்கப்பழத்தை வாங்கி யாருக்கும் குடுக்கூடா, இடி சண்டை வந்துரும் மத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர். என்னக்கா இப்படி சொல்லுத? சக்கப்பழத்தை கொடுத்தா சண்டை வருமா? ஆமா சித்த பொண்ணு, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பாத்துக்க. எங்க அம்மையும் அப்படிதான், என்ன பொருளா இருந்தாலும் திங்க பொருள் எல்லாத்துக்கும் கொடுப்பா பக்கத்து வீட்டுக்கலாம். ஆனா அந்த சக்கப்பழத்தை மட்டும் யார் வீட்டுக்கும் கொடுக்க மாட்டா. ஆமாட்டி, இத பத்தியா எங்க அக்கா சொல்லுத பத்தியா நெசந்தா. சக்கப்பழத்தை ஒன்ன வாங்கி நீ பாதி நான் பாதி எடுத்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள பொறவு சண்டை வரதுக்கா? எம்மம்மா வேண்டாம் தாயே. ஏக்கா இதுக்கான உண்மையான காரணம் என்ன தெரியுமாக்கா? எடி என்னவா இருக்கும்? ஏக்கா ஒரு சக்கப்பழம் வாங்கினா ஒரு வீட்டுல உள்ளவங்களுக்கு திங்கிறதுக்கு பத்தாது, எல்லாம் அடிப்படி போட்டு திம்பாவோ. சக்கப்பழம்னா சும்மையாக்கா நம்மளுக்கே காணாது, புறவு எங்க இருந்து அடுத்த வீட்டுக்கு கொடுக்க. பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பா ஒரு சக்கப்பழம் வாங்கி நமக்கு கொஞ்சம் தரலையேன்னு தப்பா நினைப்பாவுல. அதுக்காண்டிதான் இப்படி ஒரு கதையை விட்டுருக்காவோ. அதனாலதான் சக்கப்பழத்தை வாங்கி அடுத்த வீட்டுக்கு கொடுத்தா சண்டை வந்துருன்னு ஒரு கதையை விட்டு வச்சிருக்காவோ. எப்படி கதை? அட ஆமாடி, இப்படியே தான் இருக்குமா? ஆமாக்கா அப்படியே தாங்க இருக்கும். அதனாலதாங்க யார் வீட்டுக்கு கொடுத்தா சண்டை வந்துரும் சும்மா ஒரு கதை. சண்டையும் வராது, ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. சரி இருக்கட்டும், நீ உனக்கு ஒரு தனியா சக்கப்பழம் எடுத்துக்கோ. நான் என் மாமியா கரெக்ட் சொல்லுதேன், அவ தலை சம்பட வச்சு தூக்கிட்டு வந்துருவா. சரிடி. ரெண்டு ராட்சசிகளா எங்க போனால்வா? கொஞ்சம் முன்னால ஏதோ எம்மா எப்பன்னு கத்திட்டு கிடந்தால்வா? ஒருவேளை மறந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குமோ? நம்ம வீட்ல ஒரு பாத்ரூம் தானே இருக்கு, ரெண்டு பேரையும் காணல. அடுக்கல்ல எதையாவது திங்கிது குருட்டிட்டு கிடக்கால்வளா? போய் பாப்போம். இங்கேயும் காணலையே, எங்க போய் ஒளிஞ்சால்வன்னு தெரியலையே. ஒருவேளை ஊருக்கே ஓடிச்சால்வளா? எலிக்கு வச்ச வலையில பெருச்சாளி வந்து மாட்டிச்சான், அந்த கதையில இருக்கு. என் புருஷனுக்கு வச்ச பேடி மருந்து இங்க வேலையை கட்டுது. எண்ணி எந்திரிங்க, என்னாச்சு உங்களுக்கு? அடியே பாவி, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எண்ணி ஏன் இப்படி கோவப்படுதிய? இப்ப எதுக்கு தவக்க மாதிரி ஊந்து ஊந்து வாரிய? ஆமாடி, உனக்கு என்ன பார்த்தா தவக்க மாதிரி தான் தெரியும். அம்மா இந்த கைய பிடி வா, எழுந்திருக்க கூட முடியல, உடம்புல தெம்பே இல்ல. ஐயா எப்பா, உன்னை பிடிச்சி இழுக்க என்னால தெம்பலாம் இல்லம்மா. அண்ணி கையை கொண்டாங்க, நான் உங்களை தூக்குதேன். ஏ தாயே, எங்களுக்கு உசுரோட சமாதி வச்சிருவ போல இருக்கு. நீ கையும் பிடிக்காண்டா காலையும் பிடிக்காண்டா, சும்மா இருந்தாலே போது. நீ மூதேவி, இவ பெரிய இவள நம்ம கையை தொட்டு தூக்கணும். பேசாம கிடக்கிட்டு கீழே எங்கனையும் உளுந்து கிடக்கான்னு விடணும். பாத்துக்கலையாப்பா, கையெல்லாம் பூந்துட்டு பெருமள இருக்கு. கையில ஒரு தெம்பு இல்லையே கடவுளே. எம்மா நம்ம வீட்டுல ஒரு பாத்ரூம் தானே இருக்கு. எம்மா கொஞ்ச நேரத்துல ஆளை காணலையே, உனக்கு நின்னுட்டாமா? அடி பாட்டி, இவள எங்க நிக்க? பைப்பை திறந்து விட்ட மாதிரி அது ஓட்டல போகுது. கண்டன் கேட்டேன், என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாளை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பா இன்னைக்கு யார் கண்ணில் முடிச்சலாமா கடவுளே. பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கேன், அதுல ஒரு பிள்ளை குவாயிலான்னு நல்ல பிள்ளையா இருந்துச்சு. குவாயிலா வீட்டுக்கு போனாளா? ஓகோ, இங்க பாத்ரூம்க்கு ரெண்டு அடிபடி போட்டு குவாயிலா வீட்டுக்கு போயிட்டு அந்த கிழவி. அந்த பிள்ளை மோட்டர்லாம் போட்டு ஒரு டேங்க் நிறைய நிரப்பி தந்துச்சு தண்ணியா. அதனால நான் தப்பிச்ச உசுறு பொழைச்சேன். இப்ப கூட குறுக்க குனிய முடியல, அப்படியே குனிஞ்சு ஓடி குறுக்கே குனிஞ்சு போச்சு. நிமிர முடியலம்மா, உட்கார முடியல, நிக்க முடியல, அப்படி இருக்கு. அடியே என்ன தட்டி தந்த, என்னத்த போட்டு தந்த பையனை பாலுல? பாருங்க, சத்தத்தை வசத்துனா நான் ஒன்னும் பயந்துட மாட்டேன். நான் மெனக்கிட்டு பாலை வாங்கி காய்ச்சி எடுத்து எனக்கு என் மாப்பிளைக்கும் தனியா வச்சிருக்கேன். அதை கொண்டான்னு புடுங்கிக்கிட்டு நான் தரமாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் சடக்குன்னு புடுங்கிட்டு ஓடுனீங்க. உங்க அம்மைக்கு கொடுத்தியா? உங்க அம்மா குடிச்சு போட்டு உங்ககிட்ட கொடுத்தாவோ? எல்லாம் ஒண்ணு சொல்லணுமா? சும்மா இருந்தவள பாதாம் பாலை காய்க்கா மண்ணங்கட்டி பாலை காய்க்கான்னு சொல்லி புழுன்னு வந்த கெட்டி அதை வாங்கி தான் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுனால தானே நம்ம எனக்கிட்டு போய் அவட்ட போய் பாலை புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கேட்கால கேள்வி, இதுக்கு என்ன பதில சொல்ல? வாயை மூடிட்டு இருக்கியே, பதில சொல்லி. இப்போ அனி குடிச்சதுன்னு காணாம என்னையும் குடின்னு சும்மா இருந்தவள குடிக்க வச்சு இப்ப கடைசியில நான் பாத்ரூம் வீடுமா அலைதேன். சும்மா இருட்டி நடந்து போச்சு. அதான் இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசு. அவகிட்ட நாலு கிளி குடுட்டி, அப்பதான் அவ அடங்குவா. எல்லாம் இருக்கட்டும், பால்ல என்னத்த கலந்த சொல்லு. அத நீங்க சொன்னீங்களா, பாதாமும் பிஸ்தாவும். அடியே பொய்யா சொல்லுத, போட்டோம்னா அந்தல முதல்ல இருந்தே வா. எனக்கு தெரியும் டி, நீ பாதாம் பால தரல. எங்க
எங்க ரெண்டு இனியும் வீட்டை விட்டு ஓட வைக்கணும்னு பியாதி பால தந்திருக்க நீ என்னனுப்பா இப்போ நிறுத்ததுக்கு ஏதாவது ஒரு வழியை காணி எங்க ரெண்டு பேருக்கும் அடிச்சு கலத்திக்கிட்டே இருக்கு இப்படியே போனா எங்கனையாவது கொண்டு விழுந்துருவோம் போல இருக்கு கவலைப்படாதீங்க இப்படியே நான் உங்களை விட்டுற மாட்டேன் அதுக்கு சரியான மருந்து ஒண்ணு இருக்கு இப்போ ஓடி போய் எடுத்து ஓடியாரேன் சாம்டி யாழுத அவ முன்ன வச்சு அழுதுன்னு வச்சுக்கோ அவ என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாமா என்னால முடியல ஏவா அழாதடி உன்னை போலதான் நான் என்ன அழுதுட்டா இருக்கேன் எப்படியா என் மனசு தேத்திக்கிடுவே டி ரொம்ப ஏட்டி போகுதாவா வயிற்றுக்குள்ள இருக்க கோடல் எல்லாம் வெளியில வந்துட்டு என்னடி மருந்த கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சோப்பு துணியை கொண்டு வந்து நிக்க அண்ணி இங்கதான் இருக்கு என் புத்திசாலித்தனம் எவ்வளவு பெரிய ட்ரெயினோ சின்ன சோப்பு கொடியை காட்டணும்னா டக்குன்னு நின்றோம் எவ்வளவு பெரிய ட்ரெயினோ சின்ன சோப்பு கொடியை காட்டணும்னு நின்றதுல அதே மாதிரிதான் உங்களுக்கும் போக்கா போறது இந்த சோப்பு துணியை காட்டணும்னு நின்றோம் அப்படியே ரெண்டு பேரும் கொடி ஆட்டின மாதிரி ஆட்டிக்கிட்டே இருங்க ஆளுக்கு ஒரு துணியை வச்சுக்கோங்க இந்தாங்க அண்ணி ஆடிக்கிட்ட போற உங்க அம்மா வீட்டுக்கு ஆட்டத்தை கொட்டத்தை எல்லாம் சீக்கிரமா அந்த அடக்குதே இந்த நீலாம்பரி அம்மா இனிமேலும் கொஞ்ச நேரம் தாமதிச்சோம்னா நம்ம உசுறு பெருமல் இருக்கு வா நேரா ஆஸ்பத்திரியில போய் ஆளுக்கு 2 ஊசியை போட்டு வரும் அம்மட்டி வா போவோம் என்ன அந்த நேரத்துக்கு ஒருத்திலையும் ஆளை காணல எல்லாரும் ஊரோட காலி பண்ணி போயிட்டாளவளா இந்த பஞ்சு கிளவியாவது இங்க இந்த நேரத்துக்கு வரும் கொஞ்ச நேரம் பாடு பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கலைஞ்சு போவோம் அதையும் எங்க போச்சுன்னு தெரியலையே என்ன செல்லத்தாயி எனக்கு அண்டிதான் காத்துட்டு இருக்கியா ஏக்கா உனக்கு ஆயுசு 100 நீலாம் சீக்கிரம்லாம் சாவ மாட்டேன் ஆமாக்கா இப்பதான் உன்னை காணலேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் டக்குன்னு வந்து நிக்க என்னக்கா ஒரு மாதிரி மணமணக்கு பிரியாணி மாதிரி வாசடிக்க மாதிரி இருக்கு எங்க வீட்டுக்கு சுவாத்துக்கு செத்த கூட்டம் ஒரு கூட்டம் வந்து கிடக்குல்ல அவளுக்கு பொங்கி தட்டியிருக்கா என் மருமக காரி அதுல எனக்கும் கொஞ்சம் ஒண்ணு போட்டா அதை நான் தின்னுட்டு வாரேன் என்னக்கா ஒரு மாதிரி பேசுத முன்னாலலாம் நீ இப்படி பேச மாட்டியே அக்கா வேற யாருமா வந்திருக்கா புஷ்பக்கா அக்காவும் அவன் மௌனும் வந்திருக்காவோ ஆமா வந்துட்டா அங்க இருந்து போட்டு தூக்கிக்கிட்டு நடையா நடந்துகிட்டு நான் இப்பதான் கேட்டேன் மொவன் 80,000 வாங்குதானா அவன் வாயாலே சொல்லுதான் இவ்வளவு துட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு இங்க வந்து கிடந்து நம்மள போட்டு உசுர வாங்கி எல்லா செலவையும் செஞ்ச வச்சு நல்லா உட்காந்துட்டு சொகமா தின்னுட்டு இருக்காவா என் புள்ள மாடா உழைச்சி ஓடா தேஞ்சிட்டு கிடக்கான் அவன் காலையிலே வேலைக்கு போனவன் அவனுக்கு நல்ல சோறு தண்ணி உண்டுமா அந்த காஞ்சி சோறும் காஞ்ச குழம்பும் தானே உண்டு என்னக்கா இப்படி சொல்லுத காலையில வேலைக்கு போகும்போது சாப்பாடு செய்து கொடுத்தா ஆறி போக தானே செய்யும் அதுக்காண்டி என்ன செய்ய முடியும் ஊர்ல இருக்க எல்லாரும் அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்காவோ வேலைக்கு நீ என் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவியாக்கா அப்படி இல்லக்கா உண்மையை சொல்லுதேன் எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய கதை தானே இது எல்லார் வீட்லயும் நடக்கு எங்க வீட்டுல கொஞ்சம் விசேஷமா தான் நடக்கு அவன் போனவொடனே இங்க என்ன அவிக்கதென்ன பொரிக்கதென்ன எல்லாம் சுட சுட வச்சு நல்ல சூடா உள்ள தள்ளிட்டு இருக்காளுவா அம்மா மக்க மாறலாம் ட்ரெயின்ல வந்திருப்ப இருந்தாலும் அலுப்பு தீந்திருக்காது பத்தியா நல்லா தூங்கி இருக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு சாயந்தரம் போல காப்பி போட்டுட்டு உன்னை எழுப்புதேன் சரியா சரி சித்தி ஏடி அவன் போட்டுன்னு தான் காத்திருந்தேன் சின்ன பொண்ணு அன்னைக்கு சிம்ரன் சொன்னானே ஒரு தரகர் அண்ணாச்சி வந்தார்ல அவர் ஏதாவது பதில் சொன்னாரா ஆமாக்கா அவர்கிட்ட கூட நீங்க கொஞ்சம் கண்டிஷன்லாம் போட்டேல ஆமா அது தந்தாப்புல எதுவும் பொண்ணு பார்த்தாரா என்னவோ ஏதோ தெரியலையே எங்குள்ள போன் நம்பரையும் வாங்கிட்டு போனாரு எனக்கும் போன் போட்ட மாதிரி தெரியல ஒருவேளை சிம்ரனுக்கு எதுவும் சொன்னாரா என்னவோ தெரியலையேக்கா சிம்ரன் இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையே நான் வேணா பிறகு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்லட்டா எவ்வளவு சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லுவியோ அவ்வளவு சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லுமா எங்கன இருக்கும்போதே அவனுக்கு ஒரு நிச்சாமலத்தையாவது முடிச்சிடலாம்ல அதுக்கப்புறம் கூட ஒரு மாசம் கழிச்சு கல்யாணம் முடிக்கணும்னா கூட அவன் வேலைக்கு லீவ் போட்டு வந்துருவான் அதுக்காண்டிதான் புஷ்பாக்க மாமியார் ஒரு மாதிரி பேசினாலும் எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்திருக்கேன் ஆமாட்டி ஏதாவது தகவல் இருந்தா சீக்கிரம் கேட்டு சொல்லிட்டு சிம்ரன்ட்ட இக்கோ ஒண்ணே சொல்லட்டா நம்ம தலைகளை நின்று தண்ணியை குடிச்சாலும் வெந்நியை குடிச்சாலும் நடக்குதுதாங்க நடக்கும் நம்ம நினைச்சு ஒண்ணு ஆக போறது இல்ல கடவுள் யாருன்னு முடிச்சு போட்டு வச்சிருக்காரோ அதுதாங்க நடக்கும் ஆமா 100ல ஒரு வார்த்தை நீ சொன்னது சரிதாமா இருந்தாலும் நம்மளும் முயற்சி பண்ணணும்ல ஆமாக்கா அதுவும் சரிதான் சரி நான் சிம்ரன்ட்ட கேட்டு உங்களுக்கு போனோன்னு போன் படுது எனக்கா சரிமா மறந்துடாதேன்னு அதெல்லாம் மறக்க மாட்டேக்கோ ஏங்க உங்களுக்கு நானே போன் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல வேளை நீனே போன் போட்டுட்டே இரு எடி சந்த வழியா தான் வந்துட்டு இருக்கேன் உனக்கு எதுவும் வாங்கணுமா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணும்ல அதான் கேட்டேன் ஏங்க இந்த சக்கப்பழம் தான் வாங்கிட்டோங்க தேவாவும் நல்லா சாப்பிடுவான் அதுக்கப்புறம் பிள்ளைகளும் நல்லா திங்கும் நேத்தே கேட்டு நடந்துவா போன வச்சிடாதீங்க ஏன் மனசா இந்த தாத்தா கடை இருக்கு பத்தியா அங்கனா நல்ல உள்ளி வடை போடுவாரு அதுல ஒரு 5-6 கண்டு வாங்கிட்டு வரோம் சரி எல்லாம் வாங்கிட்டு வரேன் இந்த கீரை வேணாலும் வாங்கிட்டு வந்துருதேன்னா நீ பள்ளிக்கூடத்து போலியா கள்ள வயித்து வலி அதான் பையன் ஓடிட்டான் சும்மா சந்தைக்கே போயிட்டு வரேன் பார்த்தா எப்படி தெரியுது சந்தைக்கு போயிட்டு வர மாதிரியே இருக்கு இல்ல
சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு கேட்டேன். ஒரு 5-6 தக்காளி பழம் தாயா, தக்காளி சட்னி வைக்கணும். என்னது தக்காளி சட்னி வைக்க தக்காளியா? ஏன் நான் என்ன தெருல கடந்து பறக்கிட்டு வரேன், துட்டு கொடுத்து வாங்கிட்டு வரேன். தக்காளி என்ன விலை விக்க தெரியுங்களா? மனசு இருந்தா தரணும்னு நினைச்சா தரலாம். தக்காளி விலை கூடுதல் அப்படி இப்படி காரணத்தை சொல்லாத. என் புருஷன் வீட்டு தோட்டத்துல அங்க தக்காளி காய்ச்சி தொங்குது இல்ல, அந்த லட்சணத்துல இவளுக்கு தக்காளி கொடுக்கணுமா? தக்காளி நானே துட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு போ. அதுக்கு எப்படிலாம் பேசுற? 4 முடிக்கு கொழுப்ப பாருங்க. சாவம் ஒளியிட்டும் போய் சிறையா இருக்கம்மா. சின்ன பொண்ணு எனக்கு இப்படி சம்பி தள்ளுன? பின்ன என்ன சிம்மு, சும்மா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி தான். அதை கொண்டா இதை கொண்டா, ஏ அப்பப்பா பிக்கல் புடுங்கல் தாங்க முடியல. அதான் ஒரு சாம்பிட்டு கொடுத்தேன், போய் ஒளியிட்டு. அதனால இருந்தாலும் போகவா செய்ய போது கொஞ்ச நேரத்துல பாரு மானம் கட்டு போய் வந்து நிக்கும். சிம்மு, நம்ம தேபாவுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தோம்ல, அந்த அண்ணாச்சி ஏதாவது தகவல் கொடுத்தாரா? கொஞ்சம் முன்னால சந்தையில வச்சு பார்த்த சின்ன பொண்ணு அவரா வந்து பேசினாரு. எம்மா அந்த பையனுக்கு அம்மா என்னெல்லாம் கண்டிஷன் போடுதா, இதுக்கெல்லாம் எந்த பொண்ணு வீட்டுக்காரா ஒத்துக்கிடுவாமா? பையன் நல்ல பையன் தான், அதுக்கு ஒண்ணு இல்ல. சரி கூடுமான வரைக்கும் ஏதாவது பொண்ணு வீட்டு இருந்தா பாக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பத்துக்க நம்ம இதை போய் எப்படி விலாவரியா புஷ்பா கிட்ட சொல்ல முடியும்? ஆமா சிம்மு, கண்டிஷன் ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாம் இருக்கு. எப்படி பொண்ணு கிடைக்கும்? சரி, எந்த பொண்ணு இருக்கோ அந்த பொண்ணு கிடைக்கும். சரி பாப்போம். சரி சிம்மு, போயிட்டு வரேன். வீட்டுல வேலை கிடக்கு, நாளைக்கு வரேனா? என்ன 4 முடி கண்ணை சுத்தி அளவோல காம்பஸ் வச்சு போட்ட மாதிரி ரவுண்ட் எல்லாம் மை போட்டு இருக்கிய பாரு. உனக்கு எனக்கு இனிமே பேச்சு கிடையாது, பேசாம போ. ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல அல்வா இருக்கு, குடுக்கலாம் நினைச்சேன். நல்ல வேலை, அப்பா மிச்சம்பா. அட அவசரப்பட்டு சொல்லிட்டுமா பேச மாட்டேன்னு. இன்னும் நில்லு, உங்களோட சண்டை இல்ல சேக்கா. 4 முடி திருந்தே மாட்டா ஒரு நாள். அவளுக்கு சுவாறு கண்டேனா சொர்க்கம். ஏக்கா ஒரு நிமிஷம். யாருமா நீ? ஊருக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. யாரமா பாக்கணும் உனக்கு? ஏக்கா யாரையும் எனக்கு பார்க்க வேண்டாம். உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு. என்ன விஷயம்னாலும் சொல்லுமா, நாங்க உங்களுக்கு உதவி பண்ணுதோம். என்னன்னா என் மவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லுச்சு. அதான் அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால எதுனாலும் உண்மையே சொல்லுவியான்னு. ஆளு யாருமா? மாப்பிள்ளைக்கு பேர் என்ன பேரு? மாப்பிள்ளைக்கு பேரு சுரேஷ். ஏக்கா அந்த கோழி பிடிச்சனுக்கு மோவன் அவனை தான் சொல்லுதாவோன்னு நினைக்கேன். அம்மா கோழி பிடிச்சனுக்கு மோவனா? என்ன சொல்றீங்க? கோழி பிடிச்சானா? கோழி பிடிச்சான்னா இந்த ராத்திரி போல ஏவோ வீட்டுல கோழி கிடக்குன்னு அப்படியே ஆட்டையை போட்டு சந்தையில கொண்டு வித்து துட்டாக்கி நல்ல திம்பான். செல்ல தாயி அவன் மோவனும் அப்படித்தானம்ல, உனக்கு தெரியுமா? ஏக்கா அவனுக்கு ஏற்கனவே 5-6 இடத்துல பொண்ணு பார்த்து நிறைய இடத்துல நிச்சயம்ல வர முடிஞ்சு அங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த விஷயம் தெரிஞ்சு மாப்பிள்ளை வீடு வேண்டான்னு சொல்லி கல்யாணமே நின்று போச்சாம. அந்த கூறுகட்ட பையன் ஒரு வேலை சொல்லிக்கும் போக மாட்டான். வீடு விடா உட்காந்து திண்ணையில உட்காந்து படுத்து படுத்து உறங்குவான். கடவுளே, மாப்பிள்ளை வேலைக்கு போக மாட்டாரா? வீட்டுல உட்காந்து டெய்லி சீரியல் தான் பாப்பான். காலையில ஆரம்பிக்க சீரியல், ராத்திரி வரைக்கும் சீரியல் தான். ஐயோ சீரியல் பார்த்துட்டு இருப்பாரா காலையில இருந்து? ஏக்கா அதுவும் இல்லாம அவன் அம்மேட்ட கோழிய கொண்டா ஆட்டை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு வாங்கி வாங்கி வச்சு உட்காந்து தின்னுகிட்டே இருப்பானா என் நேரமும். சரியான தின்னி பையன் சொல்லு. ஆனா அநியாயமே, வேலைக்கும் போக மாட்டான், சரியான தின்னி முட்டை வேறையா. உங்க அதுக்குள்ள சண்டை இழுத்துருவான் யார்கிட்டயும். என்னது மாப்பிள்ளை சண்டை வேற போடுவாரா? செல்ல தாயி அவன் சண்டையை மட்டும் இழுக்க மாட்டான், பக்கத்து ஊர்ல ஒரு பிள்ளைய லவ் பண்ணுதானா. இந்த லட்சணத்துல இது வேறயா? 2 கிழவிகளும் வந்து புதுசா வந்து பொம்பளிட்டு என்னவோ தாறுமாறா சொல்லி வைக்குது போல. என் மாமியாக்காரி இருக்கல சும்மா இருக்க மாட்டா. நாளைக்கு வரக்கூடிய சண்டையை இன்னைக்கே இழுத்துட்டு வந்துருவா. வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு அதுக்கு இருக்கு. ஏமா நீ என்ன போலியாகோ? அம்மா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத. நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம், நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியோ? இருந்தாலும் பரவாயில்லம்மா, அந்த பையன் நல்ல பையன் தான், எல்லாரும் பேசிக்கிடுதாவோ. கடவுளே, இவ்வளவு நேரம் எப்படி பேசி இப்ப எப்படி உள்டாவா பேசுது? ஆமா அந்த பையனுக்கு வீடு இந்த ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அங்க போய் விசாரிச்சுட்டு நல்லபடியா உன் பொண்ணை கொடு. இதுக்கும் மேல என் பொண்ணு கொடுக்குதுக்கா. எங்க வீட்டுக்கு வாரியா? காப்பி தண்ணி எதுவும் குடிக்காமா? கிளவி வீட்டுக்கு வா, இன்னைக்கு செத்து நீ. இன்னைக்கு சரிக்கா போயிட்டு வரேன். நாளைக்கு சந்திப்போம்னா என் மருமோர தேடிட்டு இருப்பா. ஐயோ போன்ல சார்ஜ் வர இல்லையே, இவ்வளவு நேரம் கவனிக்காம விட்டுட்டேன். சார்ஜர் பேக்ல தான் இருக்கு, எடுத்து சார்ஜ் போடுவோம் ஃபர்ஸ்ட். இது லேடிஸ்குள்ள சுடிதார் டாப்ஸ் மாதிரிலாம் இருக்கு. ஆமா சுடிதாரே தான். ஐயே இது லேடிஸ்குள்ள நைட்டி, மேக்கப் திங்ஸ் எல்லாமே லேடிஸ் பயன்படுத்துறதா இருக்கு. பேக் யாங்குள்ளதான், ஆனா உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் எல்லாமே லேடிஸ் ஐட்டமா இருக்கு. அப்போ யாங்குள்ள பேக், யாங்குள்ள திங்ஸ், இது என்ன அநியாயமா இருக்கு? என் பேக்ல நாளா என் கைப்பட என்னோட திங்ஸை எடுத்து அழகா மடிச்சு வச்சு கொண்டு வந்தேன். ஆனா வீட்டுல வந்து எடுத்தா எல்லாம் மாறி போயிருக்கு. பேக்கு அதே பேக்கு தான், என் பேக்கு தான், உள்ள இருக்க திங்ஸ் மட்டும் எப்படி மாறும்? இது என்ன மேஜிக்கெல்லாம் இருக்கு? என்னடா இது இருக்கிற பிரச்சனையில இது வேற புது பிரச்சனையா? சார்ஜர் கூட பரவாயில்ல, இங்க இருக்கிற ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணுமே. இப்போ அம்மா வேற ஏதாவது கேட்டாங்கன்னா இப்ப என்ன சொல்ல? இது யாருக்குள்ளதுன்னு தெரியலையே, ஏதாவது செய்யணுமே, இல்லைன்னா அவ்வளவுதான். இது வேற யாருக்குள்ளதுன்னு தெரியலையே. அவங்க வேற விட்டவங்க என்ன செய்வாங்களோ, அவங்க வேற தேடக்கூடாத. பேசாம ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுப்போமா?
சரி யோசிப்போம், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. யாரு உங்க அம்மையா? வீட்டுல பாதி நேரம் இருப்பே கிடையாது. தெருல உட்காந்து ஒவ்வொருத்தருடைய கதை அளந்துட்டு நாளைக்கு வரக்கூடிய சண்டையை இன்னைக்கே இழுத்துட்டு இருக்கா. இத பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பொறுப்புல பாத்துக்கிடுங்க. அண்ணா வந்துட்டு எங்க வீட்டு அலாரம். மர்மல தூர தள்ளு, நான் கொஞ்ச நேரம் படுக்கட்டு. ஓட்ட அதிகாரத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. மர்மல இந்த பியான் காலையில ஓடிச்சு, இப்ப ஏன் ஓட மாட்டேங்குது? ஃபேனும் உங்கள மாதிரி தான். சில நேரத்துல கிறுக்கு பிடிச்சிடும், சில நேரத்துல நல்லா இருக்கும். காலையில ஓடிச்சு இப்ப ஓட மாட்டேங்குது. இப்ப என்ன செய்ய? இந்த ஃபேன் சரியில்லை பாத்துக்கோ. செத்தவங்க கையில கொடுத்த வெத்தல மாதிரி தான் ஓடும். அதனால தூக்கி ஆக்கர்ல போடுவானே. மர்மல அந்த டேபிள் ஃபேன் உண்டுல, நல்ல குளு குளு குளுன்னு காத்து வரும்ல. குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குமா, அப்படி வரும்ல காத்து. அந்த பியானை எடுத்துட்டு வந்து போடு. ஏத்தே, அந்த டேபிள் ஃபேனா? ஆமா மர்மல, அந்த டேபிள் ஃபேனை தான் எடுத்துட்டு வந்து போடு. மாமியார் கழுவி சுவாலிய முடிச்சாதான் சரி வரும். எம்மா எம்மா தள்ளி விடுமா, எனக்கு இடம் இல்ல. என் உசுர வாங்குறதுக்குனே ஏத்த வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கா. ஏடி உன் மாப்பிளைக்கு அந்த மருந்து வேலை செய்தா எப்படி? நீ வரமா கடைசில ட்விஸ்ட் ஆகி என் மாமியாகாரியும் நாத்தனாகாரியும் அம்ட்டுக்கிட்டாளுவா. ரெண்டு பேரும் அந்த பாலை வாங்கி குடிச்சு ஒரே பாத்திரம் வீடுமா அங்கேயும் ஓடிட்டு திரிதாளுவா. மக்கா எது எப்படியோ மாத்திரம் வீணா போல இல்ல. சரிதான், அவளுக்கு ஒரு நாள் ஆப்பு வைக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பசமா மாட்டிக்கிட்டாளுவா. கண்ணி இந்த டேபிள் பேனை எடுத்துட்டு வந்து போடுறேன்னு இருக்கா. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கு. அவ எடுத்துட்டு வந்து போட்டா நல்ல குடுக்குன்னு காத்துல ஒரு மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சு போலானா. எங்க தூங்குனாலும் அம்மா வீட்டுல தூங்குதான் சுகமான தூக்கம். யாருக்கு கிடைக்கும்? மர்மோல என்ன இதெல்லாம்? என்னத்தே ஒரு மாதிரி பொங்கிட்டு வரிய? இந்த பாரு நடிக்காத. எதுக்கு இப்படி வேனதிக்கு மண்டை மேல போட்ட? இந்த பாருங்கதே, உங்க பியாச்சிக்கு என்னைக்காவது நான் மறு பேச்சு பேசியிருக்கேனா? நீங்க என்ன சொன்னதேலோ அதை நான் அப்படியே செய்வேன். நான் சும்மா என் போகல உட்காந்துட்டு இருந்தேன். நீங்க தான் சொன்னீங்க டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வா மர்மோல, அது கொண்டு வந்து போடுனீங்க. அதான் கொண்டு வந்து போட்டுட்டேன் மண்டை மேல. அமுக டுமுக அமால் டுமால், அமுக டுமுக அமால் டுமால். சொந்தங்களே பாத்தீங்களா எங்க மாமியாரோட அலப்பறைய? சொந்தங்களே வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டுருங்க. உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, ஞாயிறு போயிட்டாராம். இன்னும் நிறைய கதைகள்லாம் வர இருக்குது. தொடர்ந்து பாருங்க.